நம்ம ரீசெண்டா போட்ட 90s கிட்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு சொல்யூஷன் சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ தான் இது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கொரோனா வைரஸோ இதுக்கு வந்து அந்த டைம்ல போட்ட கொரோனா ஊசியோ காரணம் இல்லைங்க. நம்ம அந்த டைம்ல தான் அதிகமா உட்கார்ந்துட்டு இருந்தோம், நிறைய போன் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம், ரொம்ப லேசியா இருந்தோம், தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாச்சு. இது எல்லாத்தோட நெட் ரிசல்ட் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். மொத்தமா சொல்லணும்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இந்த 3 தாங்க இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் மஸ்குலார் ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் டிஸ்டர்ப் ஆகிறதுனாலதான் மத்த சிஸ்டத்தை இது டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ஏர்லி ஏஜ்லயே இவ்வளவு சிம்டம்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாடிக்கு பேசிக்கா தேவையான மூவ்மெண்ட்ஸே நம்ம கொடுக்காதனால நம்மளோட பாடியில இருக்க மசில்ஸ் வந்து இறுக்கமாவும் வீக்னஸாவும் ஆகுறதுனாலதான் இந்த ஜாயிண்ட் மடக்கி நீட்டுறப்போ சத்தம், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் ஃபீல் பண்றோம். நம்ம அதிகப்படியான அன்ஹெல்தி ஃபுட்ஸை எடுக்கிறதுனால, ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடைக்காதனால நம்ம கட் பிரெயின் ஆக்சஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிதான் நம்ம ரொம்ப மந்த நிலையாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் தலை சுத்தலாகவுமே ஃபீல் பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க உடம்பே ஹேங் ஆன மொபைல் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி மொபைல் வந்து ரீபூட் பண்ணுமோ அது மாதிரி உங்க ஹெல்த்தி ரீபூட் பண்ணாதான் இந்த பிரச்சனையில நீங்க வெளியே வர முடியும். அது சில சிம்பிள் டிப்ஸ் இருக்கு, நான் சொல்றேன், பார்க்கலாம். டீ, காஃபி, ஜங்க் ஃபுட்ல அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 20 மினிட்ஸ் மேல ஒரே இடத்துல உட்காராம முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருங்க. ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் தண்ணி கொடுங்க. நைட் 9:30 மணிக்கு போன் ஓரமா வச்சுட்டு நல்லா தூங்குங்க. காலைல முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் கண்டிப்பா பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தாலே 3 to 6 months உங்க உடம்பு புத்துணர்ச்சியா மாறி புதிய மனித பூமிக்கு வந்த மாதிரி ஜம்முன்னு ஆயிடுங்க.